மலர்களின் வாசம் தென்றலின் இதத்தில் நம்முள் வருடிக்கொண்டிருக்கும் இந்த காலை பொழுதில் எங்கு வீற்றிருக்கும் சான்று நிறைந்த அவைக்கு என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எனது பெயர் ரியோகாசன் அர்ஜுன். நான் நமது பள்ளியில் 3ஆம் வகுப்பு பிரிவில் படித்து வருகிறேன். நான் இன்று அவையாரும் நிலையில் பேச விளையும் தலைப்பு ரோஜாவின் ராஜா. தலைப்பிலேயே என்ன ஒரு அழகு தவழ்ந்து வருகிறது. யார் என்று தெரியுமா அந்த ரோஜா? ஆம், நாம் தான். நம்மை போன்ற குழந்தைகள் தாம் இந்த ரோஜாவிற்கெல்லாம் ராஜா. யார் தெரியுமா? நம் தேசத்தின் ஒப்பற்ற தலைவரும் குழந்தைகளின் நேசமிகரும் மதிப்பிற்குரிய இந்தியாவின் முதல் பிரதமருமான நமது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான். மனிதர் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவம்பர் 14, 1889 அன்று மோதிலால் நேருவுக்கும் சோரபராணி அம்மையாருக்கும் மகனாய் மகானாக பிறப்பித்தார். இன்றளவும் இவரது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் குழந்தைகள் தேசத்தின் எதிர்காலம் என்று அடிக்கடி பதிய வைத்தார் சமூக பக்கத்தில். இவர் குழந்தைகள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தனாலேயே அவரை ரோஜாவின் ராஜா என்று அன்புடன் அழைக்கின்றோம். அறவழியை மறந்துவிடில் அழி ஒன்றே இளைவாகும். ஆளால்தான் காந்தி வழியில் நடந்தார். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நெருங்கிய சீடர்களில் ஒருவராக திகழ்ந்தார் நமது நேரு மாமா. தந்தையின் அரசியல் வழிகாட்டுதலும் தாயின் அன்பும் தான் இவரது பலம். சுதந்திர போராட்டத்திற்காக பல முறை சிறைவாசம் சென்று தன் தியாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்.